இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆசை. நம்ம எல்லாருமே அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஈவன் இதை நம்ம இந்த வீடியோ இந்த டசன் பார்த்துட்டு இருக்கிறதும் அதுக்காக தான். கரெக்டாக? ஸோ ஃப்ளூயன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? எனக்கு கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேச வரும், ஆனால் நான் இன்னும் நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன டிப்ஸ் நான் தரேன். சரிங்களா? இந்த ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த லெசன் வந்து நான் என்னதான் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகன்னு சொன்னாலுமே இது ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் கிடையாது. நார்மலாக ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை நிறையா இங்கிலீஷில் பேசணும், லைக் டெய்லி லைஃப்பில் நிறைய இங்கிலீஷில் பேச வேண்டிய இதில் நான் இருக்கேன். யூஎஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஃபாரின் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை எங்கள் ஆஃபீஸே வந்து எம்என்சி எல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுவோம். ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் இங்கிலீஷில் பேசி ஆகணும். இல்லை நார்மலாக ஒரு கிளைண்ட் மீட்டிங்கோ, ஒரு லஞ்சோ, ஒரு டின்னரோ அந்த மாதிரி கூட நாங்கள் பண்ணுவோம் எங்கள் ஆஃபீஸில். நான் அங்கேயும் இங்கிலீஷில் பேசி ஆகணும். இல்லை நான் வந்து அப்ராட் போகிறதுக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காள், அங்கே போய் நான் இங்கிலீஷில் பேச வேண்டிய இடங்கள் இருக்குது. விசா இன்டர்வியூ அப்ளை பண்ணணும், நான் அங்கே பேசுகிறதுக்கான இது இருக்குது. முக்கியமாக ஐஎல்ட்ஸ், ஐஇஎல்டிஎஸ், ஐஎல்ட்ஸ் அது ப்ரிப்பேர் பண்ணுற ஆள் நான். அதுக்கு நான் வந்து பேசணுடைய ஸ்பீக்கிங் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்கலி நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் இன்டர்வியூவில் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஆப்போசிட் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிற பர்சன் இருக்காங்க. இன்டர்வியூ இந்த சென்ஸ் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போகிறவங்களா இருக்கலாம், ஜாபுக்காக இருக்கலாம், விசாவாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க கேட்டாங்க ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி கனெக்டட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணணும். கனெக்டட் சென்டென்சஸ்னால் ஐ கம் ஃப்ரம் இந்தியா, ஐ இந்தியா, ஐ கம் ஃப்ரம் இந்தியா, ஐ இந்தியா. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? மீனிங் நம்மளுக்கு புரிஞ்சிடும். வேர் ஆர் யூ ஃப்ரம்னா ஐ இந்தியா அப்படின்னு சொல்லலாம். பட் சென்டென்ஸ் கனெக்டடாக இல்லை, ஃபில் ஃபார்மாக இல்லை, சென்டென்ஸ் கம்ப்ளீட்டடாக இல்லை. அதே மாதிரி ஐ கம் ஃப்ரம் இந்தியா, இங்கிலாந்து இஸ் வெரி குட் இப்படி சொன்னோம்னா இந்த இந்தியாவில் நான் வரேங்கிறக்கும் இங்கிலாந்து எனக்கு பிடிக்குங்கிறக்கும் இரண்டுக்கும் கனெக்ஷன் இல்லை. ஐ கம் ஃப்ரம் இந்தியா, இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ரிச் வேல்யூ அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசுகிற ஒரு சென்டென்ஸ்க்கும் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்க்கும் இடையே கனெக்ஷன் இருக்கணும். இது எதையோ ஒன்றை பற்றி பேசுது, இது எதையோ ஒன்றை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம பேசுறது இது ஏதோ பேசுகிறாங்க, மனப்படம் மட்டும் வந்து பேசுகிறாங்க அந்த மாதிரி வரும். முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு கிளி மாதிரி நம்ம பேசக்கூடாது. டோன்ட் ஸ்பீக் லைக் எ பேரட். கிளி என்ன பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இந்த கிளி ஜோஷம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு குட்டியாக ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கிளி வச்சுருப்பாங்க. அந்த கிளி எடுத்துட்டு ஏதோ ஒரு சீட் எடு, நம்ம வடிவேல் காமெடி கூட இருக்கு இல்லையா, இது நல்ல சீட்டா, கீ கீ கீ, இது ஐயாவுக்கு காட்டலாமா, கீ கீ கீ. அதேதான், அந்த கிளி என்ன பண்ணும்? கீ 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 சொல்லும். இல்லைன்னா வந்து எடுத்து கொடுக்கும். ஏதாவது கேட்டாங்கன்னா கீ ஆ ஊன்னு சொல்லிட்டு போயிடும். இல்லைன்னா ஒரு கிளிக்கு பேச சொல்லி கொடுத்தோம்னாலும் சொல்லி கொடுத்த வார்த்தைகள் மட்டும்தான் சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளி மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளூயன்ட் இருக்குது, ஃப்ளூயன்சி எனக்கு வரும், எனக்கு வந்து நிறைய வார்த்தைகள் தெரியும், நான் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், எனக்கு பேச பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு இமேஜை நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். எந்த கேள்வி கேட்டாலும் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். அண்ட் சென்டென்சஸ் நம்ம பேசும்பொழுது கம்ப்ளீட்டட் சென்டென்சஸாக இருக்கணும். கனெக்ட் பண்ணி பேசணும் ஒரு சென்டென்ஸையும். அடுத்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சவுண்டெல்லாம் நம்ம எப்போ கொடுப்போம்? ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கும் போது கொடுப்போம். கரெக்டாக ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டு அப்படின்னு மறந்துட்டோம்னா நம்ம யோசிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். கரெக்டாக நம்மளே அறியாமலே அந்த சவுண்ட்ஸ் வரும். அது வந்து திங்கிங் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திங்கிங் சவுண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த திங்கிங் சவுண்ட்ஸை கொடுக்காம இருக்கிறது நல்லது. எலிமினேட் திங்கிங் சவுண்ட்ஸ். ஸோ ஓகே, நான் யோசிக்கும் போது நான் சவுண்டு கொடுக்கூடாது, எலிமினேட் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எனக்கு ஆன்சர் தெரியல, நான் யோசிச்சு தான் சொல்லணும். அப்படி யோசிச்சு தான் நான் சொல்ல முடியும். நான் அப்படி பண்ணுறேன்னா நான் யோசிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். நான் அதுவே பண்ணாமல் அவங்க கேட்டோன்னே எப்படின்னு இருந்தேன்னா நான் எப்படி வந்துட்டு கரெக்டாக நான் யோசிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும், நான் வேணும்னு உட்காந்துருக்கேன்னு அவங்க நினச்சிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டு. அப்படி திங்கிங் சவுண்ட்ஸ் அவங்க சொல்கிறதுக்கு பதிலாக வெயிட் அ மினிட், ஜஸ்ட் அ மினிட், லெட் மீ திங்க்.
ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் அ மினிட், ஜஸ்ட் அ மினிட், ஹோல்ட் ஆன், லெட் மீ திங்க், எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த யோசிக்கிற சவுண்ட்ஸ் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிற இமேஜை கொடுக்கும். சரியா? ஸோ தட் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட்டு, உனக்கு இங்கிலாந்து பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆஸ்திரேலியா பிடிச்சதா? பாகிஸ்தான்? யூரோப்? ஸோ இந்த மாதிரி எஸ் நோ, எஸ் நோ, யா, நோ, நோ, நான், இந்த மாதிரி சிங்கிள் வேர்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கறத நீங்கள் என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா எப்பயுமே நீங்கள் சிங்கிள் வேர்ட் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த இன்டர்வியூ ஆகட்டும் உங்களோட சிங்கிள் வேர்ட் ஆன்சர்ஸ்க்கு மார்க்ஸ் கம்மியாகும். நீங்கள் ஐஎல்ஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசுனீங்கன்னா தான் லைக் ஒரு ஆன்சர் நீங்கள் எஸ் தான் சொல்ல போகிறீங்க, ஆனால் அது ஏன் எஸ்ங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கள். இல்லை நோ சொல்கிறீங்கன்னா ஏன் நோ அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கள். சிங்கிள் வேர்ட் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் பேச தெரியாது அப்படிங்கிற ஒரு இமேஜை நீங்கள் கொடுத்துருவீங்க. இன்டர்வியூஸில் உங்களோட மார்க் கம்மியாகும். சரிங்களா? ஸோ நோ ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ். எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசுங்கள். எதுவாக இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஓகேப்பா, நீ வந்து இப்படி 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 இப்படின்னு சொல்கிற, திடீர்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு ஐடியா பேங்க் நீங்கள் மைண்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னது? ஐடியா பேங்க். ஸோ நீங்கள் இப்போ என்ன எக்ஸாமுக்கு போக போகிறீங்களா, இல்லை என்ன இன்டர்வியூக்கு போக போகிறீங்க, இல்லை எது சம்மந்தமாக உங்களை வந்து ஒருத்தர் கேள்வி கேட்க போகிறாங்க, இல்லை எது சம்மந்தமாக ஒருத்தர்கிட்ட நீங்கள் ரொம்ப நேரம் பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இன்கேஸ் நீங்கள் ஜாப் இன்டர்வியூ போகிறாங்களா இருந்தால் அந்த கம்பெனி பேஸ்ட் என்ன, அந்த கம்பெனியில் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை சுற்று வட்டாரத்தில் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னு தெரியும். ஒரு ஐடியா பேங்க் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். அந்த கம்பெனியை பற்றி ஒரு ஐடியா பேங்க், உங்களோட ஜாப், ப்ரீவியஸ் ஜாபாக இருக்கலாம், இல்லை உங்களோட எஜுகேஷன் பற்றி இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அந்த டாபிக் தான் இவங்க கேட்க போகிறாங்க அப்படின்னு முன்னாடியே நீங்கள் யூகிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த டாப்பிக்கில் நீங்கள் சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை கேட்டாங்கன்னா நான் இதை சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஐஎல்ஸ் போகிறவங்களுக்கு ஃபேவரட் என்ன அப்படிங்கிற ஒரு கேட்பாங்க. லைக் டெல் மீ அபவுட் யுவர் ஃபேவரட் ஃபுட், டெல் மீ அபவுட் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட். இந்த மாதிரி ஃபேவரட் பற்றி கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு ஐடியா பேங்க் மைண்டில் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். மைண்ட்லேயோ ஒரு நோட்லையோ எதுவாக வேணா இருக்கும். ஐடியா பேங்க் அப்படிங்கிறது என்ன, நீங்கள் உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன, ஏன் பிடிக்கும், ரெஸ்டாரண்ட் என்ன, எங்கே இருக்குது, ஏன் ஸ்பெஷல், என்ன ஸ்பெஷல், அங்கே என்ன ஃபுட்டு ஸ்பெஷல், எந்த புக்கு எந்த புக்கு பிடிக்கும், அது எழுதுனது யார், அது எதை பற்றி சொல்லுது, மூவினா மூவி எந்த மூவி, எதனால் அந்த மூவி பிடிக்கும், ஹீரோவால் பிடிக்குமா, ஸ்டோரியால் பிடிக்குமா, அந்த மூவி கிரியேட் பண்ணது லைக் டைரக்ட் பண்ணது யார், ப்ரொடியூஸ் பண்ணது யார், சாங்ஸ் பாடினது யார், சிங்கர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் யார், இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேண்ட் அப்படிங்கிறது மியூசிக் பேண்ட் நம்ம ஊரில் ரொம்ப பாப்புலராக கிடையாது, பட் அப்ராடோட மியூசிக் பேண்ட்ஸ் ரொம்ப பாப்புலர். ஈவன் நம்ம ஊரில் பார்ப்போம் அப்ராட் பேண்ட்ஸோடதெல்லாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் மியூசிக் பேண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அது ஏன் பிடிக்கும், என்ன பிடிக்கும், எப்போ ஆரம்பிச்சது, யார் யார் இருக்காங்க, அதில் பிடிச்ச ஃபேவரட் ஆல்பம் என்ன, அதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ்னாலும் அதுதான், உங்களோட ஃப்ரெண்ட் எவ்வளோ வருஷமாக தெரியும், யார் அவங்க, எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க, எதனால் அவங்களுக்கு ரொம்ப எந்த டைமில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயம். ரிலேட்டிவ்னா அதே தான், சேம் ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னது. ஹாபினா என்ன ஹாபி பிடிக்கும், ஸோ என்ன ஹாபி பிடிக்கும், எதனால் பிடிக்கும், எப்போ இருந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த ஹாபியில் உங்களுக்கு அந்த ஹாபியில் இப்போ பெயிண்டிங்னா அதில் முக்கியமாக உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பெயிண்டிங் பிடிக்கும், ஏன் பிடிக்கும், என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி. ஆக்டிவிட்டீஸ் அதுதான் ரிலேட்டட் டு ஹாபி. கேம்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னா என்ன ஸ்போர்ட் பிடிக்கும், எந்த டீம் பிடிக்கும், அந்த ஸ்போர்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ரீசெண்டாக என்ன மேட்ச் நடந்துச்சு, யார் ஜெயிச்சாங்க, அந்த டீமில் யார் யார் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் ஒரு ஐடியா பேங்க்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், உங்கள் ஃபேவரட்லாம் நான் சொன்னால் ஈஸியாக புரியும்னு. நீங்கள் பண்ண வேண்டியது எந்த இடத்துக்கு போகிறீங்க, எதை பற்றின கேள்விகள் வரும்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதில் அந்த பாயிண்ட்ஸ்க்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சாலும் சரி, மைண்டில் ஏற்றி வச்சாலும் சரி, ஏற்கனவே ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் தெரியுங்கிறப்போ, நீங்கள் எதிர்பார்க்குற கேள்வி இதுதாங்கிறப்போ ஆன்சர்ஸ் நீங்கள் மைண்டில் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்க கேட்கும்போது சட நீங்கள் பேசிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே? ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா பேங்க் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஏற்கனவே மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது வொக்காபுலரி. வொக்காபுலரி பார்த்தீங்கன்னா, வொக்காபுலரிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சமைக்க போகிறேன், சோறாக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லலாம், கேசரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க.
ஸோ அந்த கேசரியில் என்னென்ன போடணும்? ரவை வேணும், கீ, சுகர், வாட்டர், கேஷ்யூ, ரைசின்ஸ், பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் பிடிச்சவங்க போட்டுக்கலாம். அண்ட் கேசரி பவுடர், ஃபுட் கலர். ஸோ இது எல்லாமே அதுக்கு தேவை. ஸோ நான் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸோட பேரும் எனக்கு தெரியும். ரவைனா ரவைன்னு சொல்லுவோம், சுகர்னா சுகர்னு சொல்லுவோம், தண்ணினா வாட்டர் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வெக்காபுலரி தெரியும். ஸோ ஒரு கேசரி ப்ரிப்பேர் பண்ணணும்னா எனக்கு அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறது தெரியும், அந்த இன்க்ரீடியன்ஸோட பேர் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலையும் நம்ம வெக்காபுலரி, அந்த இப்போ ஒரு விஷயம் எடுத்தோம்னா அந்த விஷயம்ல சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கற்றுக்கிட்டே வந்தோம்னா நம்ம வெக்காபுலரி ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ சமைக்கிறது, குழிநறிங்கிறது சமைக்கிறது. ஸோ சமைக்கிறத பற்றி தெரியுமா? எனக்கு குஷன் என்ன குஷன்னு தெரியணும், அது என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு தெரியணும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியணும். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் நான் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு டாபிக் எடுத்தோம்னா இல்லை ஒரு டிஸ்கஷனோ இல்லை ஒரு பர்டிகுலர் பொருளோ இடமோ பற்றி நம்ம பேசணும் தெரிஞ்சுக்கணுங்கிறப்போ அந்த பொருள் பற்றின வார்த்தைகள், அந்த பொருள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள், அந்த மாதிரி வெக்காபுலரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒன்னொன்னா அப்படி கற்றுக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறத வச்சு உங்களை இடை போட போகிறாங்க அப்படிங்கும்போது உங்களோட டு பி ஹானஸ்ட் வித் யூ. ஸோ உங்ககிட்ட நான் ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டு பி ஹானஸ்ட் வித் யூ. ஸோ உங்ககிட்ட நான் ஹானஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இதை சொல்கிறது மட்டும் இல்லை, மைண்ட்லேயும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹானஸ்டாக இருங்க. எதேதோ பேசிட்டு நம்ம பொய் சொல்லிட்டு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் பொய் சொல்ல ப்ரிப்பேராக இருந்தாலுமே என்ன ஆகும்னா இதை சொன்னோமா அதை சொன்னோமான்னு கன்ஃபியூஸ் ஆகும். பொய் சொல்கிறதுல அதுதாங்க ஒரு பிரச்சனை. நம்ம பொய் சொல்கிறது ஈஸி, சொல்லிட்டு வந்தோம்னா யார்கிட்ட என்ன சொன்னோம் ஞாபகம் வச்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். உண்மை சொல்லிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. எல்லா இடத்தையும் நம்ம உண்மைதான் சொல்லியிருக்க போகிறோம், நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் பொய் சொன்னோம்னா இவகிட்ட இதை சொல்லியிருக்கோம், அவன்கிட்ட அதை சொல்லியிருக்கோம், அவகிட்ட அப்படி சொல்லியிருக்கோம், வீட்டில் இப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னே நம்ம மைண்டை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பொய் சொல்கிறத விட பெட்டர் பி ஹானஸ்ட். இன்கேஸ் இன்டர்வியூவில் நீங்கள் போயிட்டு எனக்கு சூப்பராக கிரிக்கெட் விளையாட தெரியும்னு அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான பின்விளைவுகளுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு கிரிக்கெட் காம்படிஷன் வரலாம். நீ இன்டர்வியூவில் கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன்னு சொன்னீங்கள, வா நீ டீமில் வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடலாம். அந்த இடத்துல எனக்கு கிரிக்கெட் வராதுன்னு சொன்னால் அப்போ நீ பொய் சொன்னியான்னு உங்களோட இமேஜ் ஸ்பாயில் ஆகலாம். இல்லை கிரிக்கெட் விளையாட முடியாமல் கேவலப்படலாம், என்ன வேணால் நடக்கும். ஸோ ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதோட கான்சிக்வன்சஸ், அதோட பின்விளைவுகள் என்ன, அது நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும், எது நடக்கலாம், அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். இல்லை பெட்டர் எனக்கு அந்த தலைவலியே வேண்டாம்னா பி ஹானஸ்ட். ஓகே. ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபைனலாக நான் சொல்ல போகிற ஒரே ஒரு கீ பாயிண்ட் என்னன்னா ஸ்பீக். பேசுங்க. தப்பு சரி பார்க்காதீங்க, பேசுங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. அதனால நீங்கள் உங்களோட பேச்சு இம்ப்ரூவ் ஆக 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 நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எனக்குமே 100% பர்ஃபெக்ஷனுங்கிறது யாருக்குமே வராது, ஈவன் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு கூட. ஸோ உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக 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 நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. ஓகே. ஸோ இந்த எஃப்எம்முக்கு சொல்லுவாங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க. ஸோ தட் உங்களோட வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஐடியா பேங்க் வளரும், உங்களோட பயம் போகும். சிம்பிளாக எந்த ஒரு இன்டர்வியூ ஆகட்டும், எந்த எக்ஸாம் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகட்டும், ஒரு பப்ளிக் மீட்டிங் ஆகட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் சிம்பிளாக ஃபேஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடணும். ஓகே. ஸோ பயம் எதுவும் வேணாம். ஃப்ளூவன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் எனக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போயே நீங்கள் வந்து ஐடியா பேங்க் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2-3 டாப்பிக்கில் நீங்கள் என்னென்ன ஐடியா பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது என்ன அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரெஸ்டாரண்ட், புக், மூவி. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு 2-3 டாபிக் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டாப்பிக்கில் ஐடியா பேங்க் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ எப்பயும் போல தான் கீப் ப்ராக்டிஸிங், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் ஹோம்ஒர்க் பண்ண மறந்துடாதீங்க. சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பேச தான் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். ஓகே. ஸோ அதுதான் நம்மளோட எய்ம். ஸோ கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட், கீப் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங். ஓகே. தேங்க்யூ.